எஃப்சிஆரை வந்து வேணான்னு சொல்லலை. எஃப்சிஆர் இஸ் தேர். அதாவது சில திருத்தங்கள், ஏன்னா நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் பார்த்துருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது ஒரு ரெகுலேட் பண்ணணும். சகோதரி சொன்னாங்க, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல உபயோகமான திட்டங்களுக்கு நிறைய சொன்னார், கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார். அதுக்கெல்லாம் மறுப்பு இல்லை, தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனால் என்ஜிஓ ஆனாலும் சரி, ட்ரஸ்ட் ஆனாலும் சரி, என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன். சில சட்ட திட்டங்கள் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, அதாவது அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அது ட்ரஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாமல் ஒரு பணத்தை எல்லாம் பெறுறது, சரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில திருத்தங்களை தான் கொண்டாடுறாங்களே தவிர, எஃப்சிஆரை வந்து நல்ல இந்த மாதிரி சமூக திட்டங்களுக்காக வர்ற பணத்தை வந்து மத்திய அரசு நிச்சயமாக அவங்க எதிர்க்க கிடையாது. இது வந்து வரைமுறைப்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். மோசமான காரியங்களுக்கு, தேசத்தின் நலனுக்கு எதிரான காரியங்களுக்கு இந்த பணம் எல்லாம் சென்று விடக்கூடாது என்ற நல்ல அக்கறையுடன் தான் மத்திய அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த திருத்தம் அவசியம் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கின்றது. இந்த வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அது எதிர்நிலையில் இன்றைக்கு பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதா சமூக நல மேம்பாட்டிற்காக வலு சேர்க்கிற, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பகுதி மக்கள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், அவர்களுடைய கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்திற்காக உயர்வுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற சமூக சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மையினர் கல்வி, அதே போல இன்றைக்கு மருத்துவமனை வழியாக உதவி புரிந்து கொண்டிருக்கிற இந்த தன்னார்வ நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு ஒடுக்குகிற சட்டமாக இந்த சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதை கட்சியினுடைய எல்லைகள் கடந்து அவர்கள் இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள், பரிசீலனையில் இருக்கிறது. எனவே நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கும் மதசார்பற்ற பண்புகளுக்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனங்கள், இந்த சமூக சங்கங்கள் இன்றைக்கு தடுக்கிற ஆயுதமாக அந்த சட்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் உணர்ந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பகுதியின் மக்களாக நின்று இந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வெளிநாட்டு பங்களிப்பு, அந்த பங்களிப்பு திருத்த சட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். 2010 இருந்து கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது செயல்பட முடியாமல் அதனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இந்த சமூக சங்கங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டு விடும் என்ற பெரும் ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை உணர்ந்த இந்த அரசு தான் உடனடியாக ஒன்றிய அரசு இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிற வகையில் இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அது அந்த சட்டம் திரும்ப பெறுவதற்கு இந்த தனி தீர்மானம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தீர்மானத்தை ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.